Hello viewers, welcome to Super Brain. Example 3.25 பார்க்கலாம். Factorize the following சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 9x square plus 12xy plus 4y square கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னா நம்ம காமனா வெளியே எடுத்தோம். ஸோ ஒரு பேரா எடுத்தோம், அப்புறம் 2 பேரா எடுத்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டேர்ம் கொடுத்துருக்கும் போது 3துலேயுமே காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 4 கொடுத்தா கூட 2 நம்ம பிரித்து பார்ப்போம். இப்போ 3துலேயுமே வந்து காமனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே காமன் கிடையாது. ஸோ நம்பரும் பார்த்தீங்கன்னா காமன் கிடையாது. இந்த வேரியபிள்ஸ் பார்த்தாலும் இது 2துலேயும் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இல்லை, இது 2த்துல ஒய் இருக்குது, இதில் ஒய் இல்லை. ஸோ காமனாக எடுக்க முடியாது. ஆனால் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரும் இந்த லாஸ்ட் இருக்க நம்பரும் ஒரு ஸ்கொயர் நம்பர். இதை வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x the whole squareன்னு எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா 2y the whole squareன்னு எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்கொயர் நம்பர் வந்ததுன்னா இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்முலா இருக்கு இல்லையா, a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இல்லை பாருங்க, இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்திருக்கு. இப்போ நமக்கும் இப்போ அப்படிதான் வந்திருக்கு. ஸோ இந்த நடுவில் இருக்கிறதோ இதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்ம்ல ஆன்சரை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்போ அது கரெக்டாக இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். இப்போ ஏ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதனுடைய ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 3x உடைய ஸ்கொயர். அப்போ ஏ வந்து 3x இருக்கும், பி பார்த்தீங்கன்னா 2y இருக்கும். ஏன்னா இதுக்கு ஸ்கொயர் போடும்போது தான் நமக்கு 4y ஸ்கொயர்னு வந்துடும். இல்லைங்கன்னா இப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 3 வந்துடும். இந்த x வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வந்துடும். இந்த y அப்படியே போட்டுக்கலாம். அப்படியும் பார்க்கலாம். இப்போ நான் இதில் எடுத்துகிட்டு வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு இது வருதான்னு நான் செக் பண்ணுவேன். அப்படி வந்துருச்சுன்னா நான் இந்த ஃபார்மில் ஆன்சர் எழுதிடுவேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 3x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா 3x, b பார்த்தீங்கன்னா 2y plus b ஸ்கொயர், b பார்த்தீங்கன்னா இங்கே 2y தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நான் இப்போ இது எழுதிட்டேன். இப்போ இதில் பாருங்க, இதுவும் கம்பேர் பண்ணுங்க, இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6, 6 2s are 12, 12 இங்கே வந்திருக்கு. வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் தான் இருக்குது. ஸோ x5 வந்துடுச்சு. அதே மாதிரி 2y தி ஹோல் ஸ்கொயர்னா 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4, ஒய்க்கு ஸ்கொயர் போட்டால் ஒய் ஸ்கொயர். ஸோ இது கரெக்டாக இப்படி இருக்கிறதால நம்ம இந்த ஃபார்மில் ஆன்சரை கொடுத்துடலாம். அப்போ a plus b whole square, a என்ன பாருங்க 3x plus b என்ன பாருங்க 2y the whole square னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க, இதுலயும் நம்ம மொத்தமா காமனா எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5a தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு, இங்க மைனஸ் வந்திருக்கு. அப்ப a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால வந்திருக்கு. இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்திருக்கா, நடுவில் பாருங்க மைனஸ் வச்சு வந்திருக்கா. ஸோ இது கூட இது கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ a வந்து என்ன வரும், a ஸ்கொயர்னு சொல்லும் போது இந்த 25க்கு ரூட் எடுத்தா 5னு வரும். a ஸ்கொயர்னா a. ஓகே, ஸோ அதே மாதிரி b பார்த்தீங்கன்னா இதுதான் b ஸ்கொயர் இது. அப்போ b என்ன வரும், இதுக்கு ரூட் எடுத்தா 1 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா, a ஸ்கொயரா அப்போ 5a தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். a இருக்கா, a வந்து 5a, b வந்து 1. ஓகே, ப்ளஸ் போட்டுக்கலாம். பி ஸ்கொயர்னு சொல்லும் போது 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணலாம். கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மில் ஆன்சர் எழுதிக்கலாம். பாருங்க, 5க்கு ஸ்கொயர் போட்டால் 25, ஏக்கு ஸ்கொயர் போட்டால் ஏ ஸ்கொயர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, வேறு எதுவுமே மைனஸ் கிடையாது, ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் வரும். நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, 10 into 1 10 தான் வரப்போகுது. வேரியபிள் பார்த்தீங்கன்னா 1 ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ தான் வந்துடும். ப்ளஸ் 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ இது கரெக்டாக இருக்கிறதால நம்ம எந்த ஃபார்மில் ஆன்சர் கொடுத்துடலாம், இந்த ஃபார்மில் ஆன்சர் கொடுத்துடலாம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ பார்த்தீங்கன்னா 5a மைனஸ் பி பார்த்தீங்கன்னா 1 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க 2 டேர்ம் தான் இருக்கு. இதில் காமனாக வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இதில் வந்து காமனாக வெளியே எடுக்க முடியாது. வேரியபிளும் காமனாக வெளியே எடுக்க முடியாது. இந்த நம்பரும் வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியாது. ஆனால் இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர். தெரியுதுங்களா உங்களுக்கு, இதுக்கு ரூட் எடுத்தால் 6 வரும், இதுக்கு ரூட் எடுத்தால் 7 வரும். ஸோ இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான், இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ
அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ற ஐடென்டிட்டியில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர், நடுவில் மைனஸ் வந்திருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஐடென்டிட்டி. ஸோ இப்போ ஏ வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு எடுக்க போகிறோம். 36க்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் நமக்கு 6 கிடைக்கும். 6 6 36 இல்லையா. ஸோ எம் ஸ்கொயர்னா எம் வந்துடும். அப்புறம் பி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடும் போது 7 வரும். 7 into 7 தான் நமக்கு 49 வரும். அப்புறம் இங்கே n வந்துடும். எந்த மாதிரி இருக்கு? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மாதிரி தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த ஃபார்ம்ல தான் நம்ம ஆன்சர்ல கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு மேட்சா இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்ம்ல ஆன்சர் கொடுத்துடலாம். ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது 6m the whole square போட்டுக்கலாம். மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது 7n the whole square போட்டுக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 36m ஸ்கொயர் வந்துருமா? அதே மாதிரி மைனஸ் போட்டுக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 49n ஸ்கொயர் வருது. ஸோ இது கரெக்டாக இருக்கிறதால இந்த ஃபார்ம்ல நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது இதையும் பிளஸ்ல எழுத போகிறோம். அப்போ 6m plus 7n அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பின்னு சொல்லும்போது இதையும் மைனஸ்ல எழுத போகிறோம். ஸோ 6m minus 7n எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்லேயே எழுதி ஈக்குவல் டு போட்டு இது எழுதிக்கலாம். ஸோ 36m ஸ்கொயர் மைனஸ் 49n ஸ்கொயர் ஈக்குவல் டு 6m plus 7n into 6m minus 7n அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. லீஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் 1 தான். ஸோ எக்ஸ் தான் நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ இதிலிருந்து நான் எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், 2 எக்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அதனால எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் சைன் போட்டுக்கலாம். எக்ஸை வெளியே எடுத்ததுனால இங்கே 1 இருக்கும். எப்பவுமே வெளியே எடுத்துட்டோம்னா அங்கே 0 இருக்கிறதா அர்த்தம் இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது நமக்கு கிடைக்கணும். எக்ஸ் இன்ட்டு -1 மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மாற்றியாச்சா? இப்போ இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயும் நம்ம வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இது எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி இந்த ஃபார்முலா தான் நம்ம ஆன்சரை கொடுக்கணும். இங்கே ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸு அண்ட் பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே பாருங்க, எக்ஸுக்கு ஸ்கொயர் போடும்போது என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். 1க்கு ஸ்கொயர் போடும்போது 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுத போகிறோம். ஏ வந்து நமக்கு எக்ஸ் இல்லையா, பிளஸ் பின்றது என்ன 1. ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க, இதில் வந்து நமக்கு 2 டேர்ம் தான் இருக்குது. காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸில் இருக்குது, இது வந்து நம்பர் வச்சிருக்கு, காமனாக வெளியே எடுக்க முடியாது. ஆனால் இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர். இது எப்படி ஸ்கொயர் நம்பர்னா எக்ஸ் ஸ்கொயருடைய ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? பவருக்கு பவர் இருந்தால் பவர் 2 மல்டிப்ளை ஆகுமா? அப்போ 2 2s 4ன்னு வந்துருமா? அப்போ இது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். அதே மாதிரி மைனஸ் இது எதனுடைய ஸ்கொயர்? 4 உடைய ஸ்கொயர் இல்லையா. இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நமக்கு 4 கிடைக்கும். 4 உடைய ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா நமக்கு வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதணும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதணும். இங்கே ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரையும் சேர்த்து தான் எடுக்கணும். இது ஃபுல்லாக சேர்த்து தான் ஏ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் ஏ, ஏன்னா அதுக்கும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. பி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 4. அப்போ ஏ பிளஸ் பின்னு சொல்லும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஏ மைனஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எழுதணும். சரி, இப்போ இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸில் இருக்குது. இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான். ஆனால் ப்ளஸ் வச்சு நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஆனால் இதுவும் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர். மைனஸ் இருந்ததுன்னா நமக்கு அகைன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அதனால் இதையும் நம்ம திரும்பியும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? இது வந்து எக்ஸோடைய ஸ்கொயரு, இது வந்து 2 உடைய ஸ்கொயர். அப்போ திரும்பியும் இதை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுத முடியும் இல்லையா. வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 4ஐ எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்படி எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் இருக்கா. இதில் ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ அகைன் இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுத போகிறோம். ஏ வந்து எக்ஸ், பி வந்து 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.
இந்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 நம்பர் தொடர்ந்து வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரெண்டு வேரியபிளா வந்திருக்கு. அப்போ இது எந்த ஐடென்டிட்டி கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b + c தி ஹோல் ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா தனித்தனியாக ஸ்கொயர் போட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். a² + b² + c², அதுக்கப்புறமா +2 போட்டு ரெண்டாக மல்டிப்ளைல எழுதணும். ஸோ ab வரும், +2 bc வரும், +2 CA வரும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மில் தான் இது இருக்குது பாருங்கள். a² + b² + c² மூணுமே ஒரு ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் நம்பர் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு AB BC CA அதே மாதிரி ரெண்டு வேரியபிளாக வந்திருக்கு. அப்போ இது கூட இதை கம்பேர் பண்ணும்போது இதே ஃபார்மில் இது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆன்சரில் நம்ம சொல்லிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏக்கு பதிலாக x இருக்குது. அப்புறம் பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுங்க 4க்கு. அப்போ 2 கிடைக்குமா, இங்கே y² இருக்குது, அப்போ yன்னு எடுத்துக்கோங்க. சிக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9க்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் 3 கிடைக்கும். இங்கே z² இருக்கா, zன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இது கிடச்சிதுன்னா இந்த ஃபார்மில் ஆன்சரை நம்ம சொல்லிடலாம். ஓகே பாருங்கள், இதில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ a² அப்படின்னு சொல்லும் போது x² அப்படின்ட்டு வந்துடும். b² அப்படின்னு சொல்லும் போது 2y தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் c² சொல்லும் போது 3z தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். +2 அப்படியே போட்டுக்கலாம். a பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே x இருக்குது, b பார்த்தீங்கன்னா 2yன்னு இருக்குது. +2 இன்ட்டு bc எழுத போகிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளைல எழுதிக்கலாம். 2y இன்ட்டு 3z போட்டுக்கலாம். +2ca இல்லையா, 2 போட்டுட்டு c உடைய வேல்யூ 3z, a உடைய வேல்யூ x. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சேம் ஆன்சர் வந்ததுன்னா இந்த ஃபார்மில் ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள் x² அப்படியே இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4 வந்துடும், y-க்கு ஸ்கொயர் போடும்போது y² வந்துடும். அதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் போடணும். அதுதான் இதுக்கும் இருக்க வித்தியாசம். இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்கிறதா அர்த்தம். இப்படி போடும்போது ப்ராக்கெட் போடும்போது இதுக்கும் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு ஸ்கொயர் போட்டால் 9 வரும், z-க்கு ஸ்கொயர் போடும்போது z² வந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸ் வந்திருக்கு, 4xy வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4xy வந்துடுது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஏதோ ஒரு வேல்யூக்கு மைனஸ் போடணும். எதுக்கு மைனஸ் போடலாம், இந்த எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் போடலாமா, இல்லை ஒய் இருக்கிற வேல்யூக்கு மைனஸ் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எங்கே வந்து மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன வேரியபிள் இருக்குது பாருங்கள். இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஒன்று இந்த மாதிரி போடலாம், இல்லைன்னா எக்ஸை தவிர்த்து மற்ற ரெண்டு வேல்யூக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஒய்க்கும் இசட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே நீங்கள் மைனஸ் போடலாம். ஆனால் நம்ம வந்து எக்ஸுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஓகே சரி, இப்போ எக்ஸ் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. இதில் எக்ஸ் வரல, இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் வந்திருக்கு, நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இங்கே மைனஸ் வந்ததுனால நமக்கு இங்கே மைனஸ் வந்துடும், 4xy -4xy கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ இது பாருங்கள் இது எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் வந்திருக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s 4 4 3s 12 yz கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும். மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s 6, இங்கே வந்து 1 இருக்குது, அப்போ 6 தான் வரும். வேரியபிள் பார்த்தீங்கன்னா zx இருக்கு, xz. அப்போ கரெக்டாக வந்துருச்சா. ஸோ இங்கெல்லாம் எக்ஸுக்கு போட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸுக்கு வந்து நம்ம மைனஸ் போடணும். -x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். எழுதும் போது a அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸு. ஸோ எக்ஸ் வர இடத்துல நம்ம -x போடணும். ப்ளஸ் b பார்த்தீங்கன்னா நமக்கு 2y இருக்கு, ப்ளஸ் c பார்த்தீங்கன்னா 3zன்னு இருக்கு, தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மறக்காம எக்ஸ் வர இடத்துல -x போட்டுக்கோங்க. ஸோ இப்படியும் போடலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு மட்டும் மைனஸ் போட்டோம் இல்லையா, இப்போ எக்ஸை தவிர்த்து மற்ற ரெண்டுத்துக்கு வந்து நம்ம மைனஸ் போட முடியும். அதுவும் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதிக்கலாம். 6ன்னு போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் போடணும், இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட போகிறேன். அப்போ -2y -3z தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.